அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19/6/2025க்கான கார்னியா ப்ளஸ் ரால்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதியோட ஒரு ரிசல்ட்டை பார்த்துடலாம். என்னோடய வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்னோடய வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோம்னா 13, 31, 72, 27 இது வந்து ஃபாலோயிங்கில் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 6ஆம் தேதி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் 0011 இதுவும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஏபிபிசிஎஸ்சியில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இது எல்லாமே எல்லா பேருமே பாருங்கள், எல்லா பேருமே இந்த டேஸில் எல்லாமே அடிச்சிட்டான். இது நான் 5 நாள் சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 8ஆவது நாளில் வந்து 11 வந்திருக்கும். 12ஆவது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 00 வந்துருக்கும். நான் கொடுத்த பேர் ரொம்ப கம்மியான பேர், ஒவ்வொரு பேர் தான் கொடுத்துருந்தேன். இதை நீங்கள் எடுத்து பிடிச்சி வரிசையாக ஒன்றா எழுதிட்டு வந்திருந்தீங்கன்னா கூட 10 நாளைக்கு கண்டிப்பாக 12 நாளைக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கும். யூஸ் பண்ணவங்க பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து ஃபாலோயிங் நம்பர் கொடுத்தோன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். 18/6/2025 பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி அடிச்சிருந்தான் 2080ன்னு. இதோட மிஷின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மிஷின் நம்பரு. நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம் மிஷின் நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பரு 3 டிஜிட்டில் ஏ போர்டில் உட்காராது, சி போர்டில் உள்ள நம்பர் இதில் உட்காராது. இது கட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வரல. ஓகேவா? இதை நீங்கள் எப்போதுமே மிஷின் நம்பரை யூஸ் பண்ணிக்கிங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கார்னியா ப்ளஸோட ட்ரா நம்பர் 577 இதை பற்றின வீடியோ தான் இதில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 2 அல்லது 7 இதுதான் என்னோடய கணிப்பில் வருது. உங்களோட கணிப்பில் என்ன வருது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ரி பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நம்பர் ஒன்று சொல்கிறேன். நாளைக்கு ஆட்டத்தில் ABACBC உங்களுக்கு இது தோணுச்சு, இது வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். 07 70 81 18 இது என்னோடய ஸ்பெஷல் நம்பரு. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, இது வரும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களோட கெஸ்டிங்லேயே இது உட்காந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்துடலாம். கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா யூடியூப் சேனலை விட என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் தான் வந்து இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் நம்பர் வருது, ஒரு 2:30 மணிக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து மிஷின் நம்பர் அங்கே அப்டேட் பண்ணுவோம். அதை வச்சு எதுவும் கெஸ்டிங் என்னால் கடைசி நேரத்தில் எடுக்க முடிஞ்சதுன்னா யூடியூப்பில் கொடுக்குறதுல காட்டிலும் நான் வந்து ஃபேஸ்புக் பேஜில் டக்குன்னு வந்து நான் போட்டு விட்ருவேன் அப்படின்றதில் ஆட்சேபனை இருக்கா. டக்குன்னு அதை டைப் பண்ணி கூட போட்டுடலாம். இதில் டைப் பண்ணி போட முடியாது. ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 1 2 7, பி போர்டு 0 8 ஏன் ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். சி போர்டு 8 7 அல்லது 0. டி போர்டில் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 2. உங்களோட கணிப்பில் என்ன வருது அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு ஏ போர்டில் 1 அல்லது 2க்கு சான்ஸ் இருக்குது. பி இது 2லேயும் சான்ஸ் இருக்குது. சி போர்டு இது 3மே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டில் மிஷின் நம்பரை வச்சு நம்பர் ஏதாவது ஒன்று கட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு நம்பர் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ABACBC என்னுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் இருந்திருந்தீங்கன்னா நம்மளுடைய நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாக்ஸ் ஒன்று வின்னிங் கொடுத்துருந்தோம் 6 மணி டியரில் 27 20 28. நிறைய பேர் கேட்குறீங்க கண்டினியூவாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டினியூவாக கொடுக்குறதுக்கு. ஏன்னா என்னோடய கெஸ்டிங் ஒரு நாள் உட்காரலன்னா கூட அடிக்கலாம் எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தி ஃபீல் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். 18 17 ஓகேங்களா? இதான் வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாக்ஸ் வந்துடலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 514க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 187 இது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து 207 ஓகேங்களா? இது வந்து பாக்ஸில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஃபாலோயிங் நம்பர் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் போடுவேன். கண்டிப்பாக யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்மளுடைய 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சுங்களேன், 3 டிஜிட்டில் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 207. இது எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே உட்காருது, அதனால தான் 207 எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு வந்து போர்டு அடித்து தான் ஆகணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு போர்டு உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் ஹெவியாகவே இருக்குது. சரிங்களா? ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டு ஆட்டம் சொல்கிறேன், லாஸ்ட்டு ஒரு 10 டேஸில் ஆல் போர்டு ஆட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 7-2-0. இது இல்லாமல் கேமே இருந்திருக்காரு. ஓகேவா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய லாஸ்ட்டு ஒரு 10 டேஸுக்கு மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எண்கள் இல்லாமல் கேமே இருந்திருக்காது. இது ஒரு ஃபேமிலி மாதிரி. இந்த வீக்கில் வந்து இதை உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் 2-3 டேஸில் மாறிடும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு லாங் பெண்டிங்கில் ஒரு 92 டேஸ்க்கு மேலே உள்ள ஒரு நம்பர்ஸ் பி போர்டில் 8. ஓகேங்களா? அது இன்றைக்கி இறங்கி வந்தது. லாஸ்ட் மினிட்ஸில் கூட ஒரு 2:40 கூட ஒரு நண்பர் எனக்கு கேட்டிருந்தார், ப்ரோ பி போர்டில் 8 வைக்கலாமா இப்போ இன்றைக்கி வருமானு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட கூட. கண்டிப்பாக 100 நாளை தாண்டறதுக்குள்ளே அடிச்சிட்டானா கண்டிப்பாக ஒரு 2-3 டேஸில் அடிச்சிருவான். இல்லை 100 நாள் தாண்டி போச்சு அப்படின்னா 110 நாளைக்கு அப்புறம் தான் அடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் கண்டிப்பாக அது ப்ளே பண்ணாரேன்றது தெரியலை. கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் எடுங்க. ஓகேங்களா? அதனால் ஸ்ட்ரைட்டாகவே இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த 207 இது எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 டேஸுக்கு வந்து எல்லா ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 8, 5, 3 இப்படி ஒரு நம்பர் வந்து எல்லா ஒரு 10 நாள் கடைசி 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிசல்ட்லேயும் ஒவ்வொரு நம்பர் 2 நம்பர் கலந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்போது கடைசியாக கொண்டு வந்து என்ன தடவை முடிப்பான், 835 முடிச்சு விட்டு போயிடுவான். 835 முடிச்சானா அதுக்கப்புறம் அந்த 835 உள்ளே வரவே வராது. இல்லைனா 833 முடிச்சுடுவான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை போட்டு முடிச்சு விட்ருவான். ஓகேவா? அது மாதிரி முடிச்சு விட்டானா அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது 3 டிஜிட்லேயே உட்காரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை நான் இப்போ உள்ளே கொண்டு வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 103, 700, 788. ஓகேங்களா? உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்க, ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டு ஆல். அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவாக வரும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ்.